ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிமேட் ஷர்ட்டில் தாஞ்சூர் பெயிண்டிங் பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்சை எப்படி ஷர்ட்டில் அட்டாச் பண்ணுறது, வேஷ்டியில் எப்படி தாஞ்சூர் ஸ்டைல் பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். வேஷ்டியோட எண்டில் பாட்டமில் வேர்ட்டிக்கலாக இந்த டிசைன் வர மாதிரி ப்ளூ கார்பன் வச்சு இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணால் இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் டிசைன் சரியாக தெரியாது. அதனால நான் ப்ளூ கார்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ப்ளூ கார்பன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். டிசைன் இல்லாத மற்ற பகுதிகளில் அது ஸ்மெட்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஆல்ரெடி 4-5 தடவை ட்ரேஸ் எடுக்க யூஸ் பண்ண யூஸ்டு ப்ளூ கார்பன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்மெட்ஜ் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். இந்த கிளாத்தை நான் டேபிள் மேலே விரித்து நான் கலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டேபிள் மேலே விரித்து கலர் பண்ணும்போது அந்த கிளாத்துக்கு அடியில் எப்பயுமே ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பரோ அடியில் நம்ம கொடுத்துக்கணும். இது எதுக்குன்னா, நம்ம போடுற கலர் துணிக்கு அடியில் கசிஞ்சு டேபிள் மேலெல்லாம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் பாட்டில் பெயிண்ட் நம்பர் 1 ப்ரஷில் எடுத்து நான் இப்போ இதை கலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் போடும்போது அதுக்கு பேஸாக ஒயிட் கலர் கொடுக்க வேணாம், தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் போடணும் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவிலே அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்க மிஸ் பண்ணவங்க ப்ளீஸ் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சின்ன டிப், வேர்ட்டிக்கலான டிசைனை டாப்லேருந்து பாட்டம்க்கு நம்ம கலர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கைகளில் பெயிண்ட் பட்டு ஸ்மெட்ஜ் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். பேர்ல் மெட்டாலிக் கோல்டை யூஸ் பண்ணி கொடியெல்லாம் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் இப்போ எப்படி ஃப்ளவர்ஸ் கலர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரை ஆன் ட்ரை மெத்தடில் தான் இப்போ கலர் பண்ண போகிறோம். ட்ரை ப்ரஷில் டைரெக்டாக கலரை எடுத்து நம்ம இப்போ அப்ளை பண்ண வேண்டியது தான். ஒயிட் கலர் பேஸ் கொடுத்து முடித்த உடனேயே அதே ப்ரஷோட டிப்பில் ப்ளூ கலர் டச் பண்ணி அந்த ஃப்ளவரோட இன்சைடு லைட்டாக கொடுத்து ஸ்மெச் பண்ணி விட்டுட்டு 000 ப்ரஷ் வச்சு அவுட்லைன் வரைஞ்சிக்கணும். பெயிண்ட் ஒரு 1 ஹவரில் காஞ்சிரும். இது 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு வச்சு வரைஞ்சா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸாவது காய விடணும். பட் இந்த பாட்டில் பெயிண்ட் ஒரு 1 ஹவரில் காஞ்சிரும். என் பையனோட ஸ்கூலில் ட்ரெடிஷ்னல் டே செலிப்ரேஷனுக்காக அவன் போட்டு போன வேஷ்டி சட்டையில் நான் பண்ண அர்ஜென்ட் ஒர்க் இது. முதல் நாள் ரெடி பண்ணி மறுநாள் இதை அவன் போட்டுட்டு போனான். ஸோ எனக்கு டைம் இல்லாதனால இந்த ஒர்க்கில் நான் 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்ட் நான் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணால் இன்னும் கிராண்ட் லுக் கண்டிப்பாக கிடைக்கும். பெயிண்டிங் பண்ண தெரியாத பிகினர்ஸ் கூட இந்த ஒர்க்கை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் கோல்ட் பெயிண்ட் ஃபுல்லாக நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர் பார்ட்டுக்கு பேஸ் ஒயிட் கலரில் கொடுத்துட்டு அதே ப்ரஷில் பிங்க் கலர் லேஸாக டச் பண்ணி அதோட இன்னர் பார்ட் ஃப்ளவரோட இன்னர் பார்ட்டில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 000 ப்ரஷ் வச்சு அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். இது ரொம்ப ஈஸி ஒர்க், யார் வேணால் ட்ரை பண்ணலாம். பேர்ல் மெட்டாலிக் கோல்டு, பிங்க் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், ரெட் கலர், இந்த கலர்ஸ் மட்டும்தான் இந்த பெயிண்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு போடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம். பட் எனக்கு டைம் இல்லைன்றனால அதை போடலை. அதுக்கு பதிலாக நான் பிளாக் கலர் வச்சு நான் ஃபுல்லாக அந்த படத்தை அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். பிளாக் அவுட்லைன் ரொம்ப கவனமாக பொறுமையாக போடணும். ஏன்னா இது போடும்போது கவனக்குறைவாக சிந்திருச்சு அப்படின்னா அதை தொடச்சி அந்த கரையை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிளாக் அவுட்லைனர் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ எங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் ஒட்டணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் ஒட்டி இந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஷர்ட்டில் தான் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்காக ஒரு கிருஷ்ணர் படத்தை வேறொரு கிளாத்தில் நான் படம் வரைஞ்சி கலர் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி படத்தை சுற்றி
ஆரி எம்ப்ராய்டரியில் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு நான் அந்த படத்தை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். சுவாமி உருவத்தை எப்படி கலர் பண்ணுறது, ஆரி எம்ப்ராய்டரி போட தெரியாதவங்க ஹேண்ட் ஸ்டிச்சில் எப்படி போட்டு அந்த பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பேட்ச் ஒர்க்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண குட்டி பசங்க அல்லது பெரியவங்களோட ஷர்ட்லேயோ, குட்டி பொண்ணுங்களோட பாவாடை சட்டையில், ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில், ப்ளவுஸ் பேக் நெக்கில் எங்கே வேணுமோ இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். 1 or 2 டைம்ஸ் போட்டுட்டு இந்த டிசைன் போர் அடிக்குது, இது வேண்டாம் அப்படின்னா கூட இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டிசைனில் நான் ஒட்ட போகிறது சிந்தட்டிக் ஸ்டோன். கிராண்டாக இன்னும் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க டான்ஜூர் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுற ஜெய்ப்பூர் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஃபேப்ரிக் கம் அப்ளை பண்ணி தேவையான இடங்களில் இந்த ஸ்டோன்ஸை நான் ஒட்டிக்கிறேன். இந்த பெயிண்ட் காய்கிறதுக்கு ஒரு 24 hours அப்படியே டைம் கொடுக்கணும். ஆஃப்டர் 24 hours கழித்து பேக் சைடில் அயன் பண்ணணும். எந்தெந்த மெட்டீரியலுக்கு எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணணும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஷர்ட்டில் பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். குட்டி குட்டி கிருஷ்ணர் படங்கள் ஆல்ரெடி நான் போட்டு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அர்ஜெண்ட்டாக போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கிருஷ்ணர் பேட்சை சட்டையில் எங்கே தைக்கணுமோ அங்கே வச்சு அது நகராமல் இருக்கிறதுக்காக குண்டூசி வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். ஒரு 4 இடத்துல நான் பின் பண்ணிக்கிறேன். ஆரி ஃப்ரேமில் மாட்டிக்கிட்டும் தைக்கலாம். ஃப்ரேம் இல்லாதவங்க கையில் வச்சே ஸ்டிச் பண்ணலாம். சாதாரண தையல் ஊசியில் ஒரு நூல் கோர்த்து நான் எடுத்திருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரன்னிங் ஸ்டிச், ஓட்டு தையல்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த தையல் தான் இந்த ஆரி எம்ப்ராய்டரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா 2 வரிசை, அது மேலே நான் போட்டுட்டு நான் வரப்போகிறேன். சாதாரண ஓட்டு தையல், பட் அது போட்டு முடித்தோடனே ஒரு பெரிய மேஜிக் மாதிரி அந்த ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக பொருந்தி போயிருக்கும். இந்த பேட்ச் மட்டும் ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஷர்ட் வந்து ஒரு 5 to 10 minutesல டிசைனர் ஷர்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். நான் சொன்ன மாதிரி டிசைனர் ஷர்ட் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அழகா இருக்குல்ல? இந்த வீடியோவில் என் பையனுக்காக நான் பண்ண இன்னொரு பேட்ச் ஒர்க்கையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.